தென்னிந்திய மக்களினுடைய உணவோடையும் உணர்வோடையும் கலந்தது சாம்பார். 1000 கிரேவி வரட்டும், 1000 குழம்பு வரட்டும், இந்த சாம்பாருக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் நம்ம மக்கள் சொல்லுவாங்க. பருப்பு இல்லாமல் சாம்பாரை யோசித்து பார்க்க முடியுமா? இந்த சாம்பாருக்குன்னே பிறப்பெடுத்த பருப்பு எது? துவரம் பருப்பு. உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய துவரையில் அதிக அளவு நம்ம இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுதான். இந்த துவரையினுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆசியா கண்டம் தான் துவரை செடியின் பூர்வீகம். அதிலும் குறிப்பாக இந்தியா தான். இந்தியாவின் ஒடிசாவின் காட்டு பகுதிகளில் துவரைக்கு முன்னோர் தாவரமாக கருதப்படும் அட்லேசியா என்ற வகை காட்டு தாவரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒடிசாவில் உள்ள கோபால்பூர் பகுதியில் அமைந்துள்ள தொல்லியல் தலங்களில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த, அதாவது சுமார் 3400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட துவரையின் படிமங்கள் கிடைத்துள்ளன. அதே போல கர்நாடகாவின் பெல்லாரிக்கு அருகிலுள்ள சங்கனக்கல்லு என்ற தொல்லியல் தளத்திலும், மகாராஷ்டிராவின் துல்ஜாபூர் கர்ஹி என்ற தொல்லியல் தளத்திலும் துவரையின் படிமங்கள் கிடைத்துள்ளன. ஆப்பிரிக்கா கண்டம் தான் துவரையின் பூர்வீக மண் அப்படின்னு வாதிடக்கூடிய தாவரவியலாளர்களும் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் கிடைச்சிருக்கிற மாதிரியான பழமையான துவரை படிமங்கள் ஆப்பிரிக்கால இதுவரைக்கும் கண்டெடுக்கப்படலை. எகிப்தில் கிமு 2200 சேர்ந்த பிரமிடு ஒன்றில் துவரையை ஒத்த கார்பன் படிமம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆனா அது துவரை தான் அப்படின்னு உறுதி செய்யப்படல. கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் மருத்துவ நூலான சுஷ்ருத சம்ஹிதையில் துவரை உணவாகவும் மருந்தாகவும் எந்தெந்த விதங்களிலெல்லாம் பயன்பட்டிருக்கிறது என்பது பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. யாகங்களில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்களில் துவரையும் அந்த காலகட்டத்தில் இருந்தது தெரிய வருகிறது. கிமு 400க்கும் கிபி 400க்கும் இடைப்பட்ட சில புத்த மத சமண மத குறிப்புகளில் துவரை இடம்பெற்றிருக்கிறது. புத்த மத குறிப்புகளில் துவரை அதஹி என்ற வார்த்தையால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் மைத்திலி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா பண்ண போறீங்க? இப்போ நான் துவரம் பருப்பில் தயிர் பச்சடி பண்ண போறேன். துவரம் பருப்பு தயிர் பச்சடி இல்லையா? இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? துவரம் பருப்பு, மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. துவரம் பருப்பு தயிர் பச்சடி செஞ்சிடலாமா? செய்யலாமே. இது துவரம் பருப்பை வறுக்கிறதுக்கு இல்லையா? ஆமா. மிளகாய் 3, ஒரு 3 மிளகாய் வத்தல், 3-4 போட்டுக்கலாம். இப்போ துவரம் பருப்பு வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ இது வந்து செவக்க வறுக்கணுமா? ஆமா, செவக்க வறுக்கணும். துவரம் பருப்பு செவந்து வந்துருச்சு இல்லையா? இப்போ அடுப்பை நிறுத்திட்டு எடுத்துடலாமா? துவரம் பருப்பையும் மிளகா வத்தலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆமா. அடுத்தது என்ன பண்ண போறோம்? புதினாவை வதக்கிக்கணும். புதினாவும் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கணும். நம்மளுக்கு இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு இல்லையா? எடுத்து வச்சிடலாமா? புதினாவையும் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்? இது கொஞ்சம் சூடு ஆறின உடனே மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடு ஆறணும் இல்லையா? ஓகே, சூடு ஆறுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். துவரை விதை மூலமாக வளரக்கூடிய பயிர். இது நட்டதிலிருந்து 6வது மாசத்துல பலன் கொடுக்கக்கூடியது. இந்த துவரம் பருப்புல நாட்டுத்துவரை, மலைத்துவரை அப்படின்னு 2 முக்கியமான வகைகள் இருக்கு. மலைத்துவரையினுடைய பருப்பானது பெருசாக இருக்கும், நாட்டுத்துவரையினுடைய பருப்பானது சின்னதாக இருக்கும். ஒரு நிலத்துல ஒரே பயிரை தொடர்ந்து விவசாயம் செஞ்சா மண் வளம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த துவரம் பருப்பை ஒரே நிலத்துல தொடர்ந்து விவசாயம் செஞ்சாலும் இந்த மண் வளமானது பாதுகாக்கப்படும். அதற்கு காரணம் துவரம் பருப்பினுடைய வேரானது நீளமானது, மண்ணினுடைய அடிவரைக்கும் செல்லக்கூடியது. மண்ணின் பல்வேறு பகுதிகளிலிருந்து செடிக்கு தேவையான சத்துக்களை அது கொண்டு வந்து சேர்த்துரும். அது மட்டும் இல்லாமல் துவரம் பருப்பின் வேர் முடிச்சுகளில் தழைச்சத்தை சேமிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால இந்த துவரம் பருப்பானது மண் வளத்தை பாதுகாக்கும். ஒரு துவரை செடியானது 3 வருடம் வரைக்கும் இருந்து பலன் கொடுக்கக்கூடியது. நீர்ப்பாசன வசதியுடைய செம்மண்,
வண்டல் மண் ஆகியவை துவரை சாகுபடிக்கு ஏற்றது. அதிக மழை துவரைக்கு ஆகாது. பொதுவாக இந்தியாவில் 3 முதல் 4 மாத வயது கொண்ட துவரை சாகுபடி அதிகமாக நடைபெறுகிறது. 5 முதல் 11 மாத வயது கொண்ட பாரம்பரிய ரக துவரை சாகுபடி மிக குறைவாகத்தான் நடைபெறுகிறது. துவரையில் குட்டை ரகம், நெட்டை ரகம் முக்கியமானது. தென்னிந்தியாவில் பெரும்பாலும் பயிரிடப்படுவது குட்டை ரகம். இதில் மஞ்சள் பூக்கள் பூக்கும், 3 அல்லது 4 பருப்புகள் காய்க்கும். வட இந்தியாவில் பொதுவாக பயிரிடப்படுவது நெட்டை ரகம். ஊதா நிற பூக்கள் பூக்கும், இதில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பருப்புகள் காய்க்கும். தமிழகத்தில் சுமார் 38,000 ஹெக்டேர் பரப்பளவில் துவரை சாகுபடி நடைபெறுகிறது. துவரம் பருப்பும் மிளகா வத்தலும் சூடு ஆறிடுச்சு, அதே மாதிரி புதினாவும் சூடு ஆறிடுச்சு இல்லையா? இது ரெண்டையும் இப்போ அரைச்சிடலாமா? அரைச்சு உப்பு போட்டு கொஞ்சம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இதுல தயிரை கலந்து தயிர் பச்சடி தாளிக்கணும். தயிர் கலந்துட்டு தாளிக்கணும். இது நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம அரைச்சு எடுத்த விழுதோட தயிரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா. அடுத்தது தாளிக்கிறது. இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி. தோரம்பருப்பு தயிர் பச்சடி டேஸ்ட் பார்க்குறேன். அந்த தோரம்பருப்பினுடைய ஃப்ளேவர், அதோட புதினா, தயிர் எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் தூளா இருக்கு. வட இந்திய பகுதிகளில் கிமுவிலேயே இந்த துவரம்பருப்பானது இருந்ததற்கான பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்கள் தான் துவரம்பருப்பை அதிகமாக உணவில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தென்னிந்திய பகுதிகளில் துவரம்பருப்பு எந்த காலகட்டத்திலிருந்து இருக்கு? கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு அல்லது கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த தென்னிந்திய பகுதிகளில் துவரம்பருப்பானது வந்திருக்கக்கூடும் அப்படின்னு தமிழரும் தாவரமும் அப்படிங்கக்கூடிய ஆய்வு நூலை எழுதியிருக்கிற முனைவர் கு.வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆக கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழகத்தில் துவரம்பருப்பு வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தியானது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சாளுக்கிய அரசர் 3ஆம் சோமேஸ்வரர் 12ஆம் நூற்றாண்டில் எழுதிய மனசொல்லசா என்ற சமஸ்கிருத நூலில் துவரை இடம்பெற்றுள்ளது. கிபி 1648 மைசூரைச் சேர்ந்த கோவிந்த வைத்யா என்ற கன்னட கவிஞர் துவரம்பருப்பும் காய்கறிகளும் சேர்த்து சமைக்கப்படும் சாம்பார் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மைசூர் மகாராஜாக்களின் உணவில் சாம்பார் முக்கியமான பதார்த்தமாக இருந்தது என்று சொல்லலாம். கர்நாடகாவின் கெலாடி பகுதியை ஆண்ட பசவராஜா என்பவர் கிபி 1700 எழுதிய ஸ்ரீ சிவதத்வ ரத்னாகரா என்ற சமஸ்கிருத நூலில் கிருஷ்ண அதக்கி என்ற கருப்பு ரக துவரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து தான் துவரை உலகின் பிற கண்டங்களுக்கும் தேசங்களுக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிறது தாவரவியலாளர்களுடைய பொதுவான கருத்து. ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் முதலாக துவரையின் சுவையை பார்த்தார்கள். ஆக ஐரோப்பியர்கள் இதற்கு முதலில் வைத்த பெயர் காங்கோபி. ஐரோப்பியர்களால் அடிமைகளாக அமெரிக்க கண்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆப்பிரிக்கர்கள் அங்க துவரையை அறிமுகப்படுத்தினாங்க. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் புஷ்பலதா ராமசாமி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா பண்ண போறீங்க? நான் வந்து தூர் தால் பால்ஸ் கிரேவி பண்ணலாம்னு இருக்கேன் சார். அதாவது துவரம்பருப்புல உருண்டை கிரேவி இல்லையா? உருண்டை குழம்பு நம்ம பார்த்துருப்போம், உருண்டை கிரேவியா பண்ண போறீங்க. ஆமாம். இதுக்கு என்னெல்லாம பொருட்கள் தேவை? துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், தக்காளி விழுது, வெங்காயம், மிளகாப்பொடி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, வரமிளகா, பெருங்காயம், உப்பு, முந்திரி கசகசா அரைத்தது, மஞ்சப்பொடி. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருள் இல்லையா? ஆமாம். இப்போ நீங்க துவரம்பருப்பை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது 3-4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான். துவரம்பருப்பு மட்டுமா வேற எது இருக்கு? துவரம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம். எவ்வளவு துவரம்பருப்புக்கு எவ்வளவு கடலைப்பருப்பு? 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு உருண்டை கிரேவி செஞ்சிடலாமா?
இதை என்ன பண்ணணும் இப்போ? இது எண்ணெய் வச்சு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வைக்கணும். துவரம்பருப்பில் எவ்வித அடையாளமும் இன்றி இருப்பதால் அதற்கு ஆங்கிலத்தில் நோ ஐபி என்றொரு பெயர் உண்டு. பிஜியான் பி என்ற வார்த்தை தான் துவரம்பருப்பை குறிக்க ஆங்கிலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் சொல். இந்த பெயர் எப்படி வந்தது? லியோனார்ட் புல்க்னட் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த தாவரவியலாளர். குயின் மேரி காலத்தில் இங்கிலாந்து அரண்மனை தோட்டத்தின் மேலாளராக இருந்தவர். இவர் பார்படோஸ் தீவுக்கு சென்றபோது அங்கேதான் முதலில் துவரையை கண்டார். அங்குள்ள மக்கள் துவரம்பருப்பை புறாக்களுக்கான உணவாக கொடுத்ததை அவர் கவனித்தார். அதிலிருந்துதான் பிஜியான் பி என்ற பெயரில் துவரம்பருப்பை அழைக்கத் தொடங்கினார். அந்த பெயரே ஆங்கிலத்தில் நிலை பெற்றது. துவரம்பருப்பு உருண்டை கிரேவி பண்றதுக்கு நம்ம உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப அடுத்தது கிரேவி பண்றதா? பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல வெங்காயம் வதக்கி. வெங்காயம் இது ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நம்ம 2 வெங்காயம். ஆமா, கொஞ்சம் வதக்கி. நம்மளுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாசனை போற வரைக்கும் வதங்கணும். இதுக்கு அடுத்து என்ன சேர்ப்பீங்க? இதுக்கு தக்காளி நம்ம வேக வச்சு தோல் நீக்கி அரைத்த. இதுல வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போறோம். ஆமா. அதுக்கடுத்து மஞ்சள் பொடி. அது 1 டீஸ்பூன் அளவு. 1 டீஸ்பூன். காரப்பொடி. நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பொடி ஒண்ணு சேர்ந்து வரணும் இல்லையா? உப்பு போட்டுக்கணும். கிரேவிக்கான உப்பு. துவரை என்பது மிக பழமையான தமிழ் வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் துவரையை குறிக்கக்கூடிய பிற மொழி வார்த்தைகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பாக துவரிக்கா என்ற சமஸ்கிருத வார்த்தை, துவர் என்ற ஹிந்தி வார்த்தை ஆகியன தமிழில் இருந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. அருகர், தூர்டால் ஆகியவையும் துவரைக்கான ஹிந்தி வார்த்தைகள். ஆடகம், ஆடகி, தோரை, சுராட்டம், யவை, மிருத்தனம், மிருத்தலாகம், காட்சி ஆகியவை துவரையை குறிக்கும் பிற தமிழ் சொற்கள். இப்ப நம்மளுக்கு தக்காளி அந்த மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? ஆமா. அடுத்தது என்னமா சேர்க்க போறீங்க? அடுத்தது நம்ம இந்த விழுது, முந்திரி, கசகசா அரைத்த விழுது. ஒரு 2 ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி. இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ஆமா. ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவில நம்ம பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பு உருண்டையை போடணும், சேர்க்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இருக்கணுமா? ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தா போதும். அவ்வளவுதான். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஆமா. இது ஒண்ணாக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடுவீங்களா? ஆமா, அவ்வளவுதான். இது கொத்தமல்லி மேல லேசா துவரம்பருப்பு உருண்டை கிரேவி ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த கிரேவி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அதோட அந்த உருண்டை அதுவும் பிரமாதமாக இருக்கு. மொத்தத்தில்
கலக்கலா இருக்கு. கொண்டக்கடலைக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகம் விளைவிக்கப்படுவது துவரை தான். இரண்டாக உடைக்கப்பட்ட துவரம் பருப்பை வேக வச்சு சாப்பிட்றது அல்லது சாம்பார் கூட்டு போன்றவற்றில் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்தியர்களுடைய பொதுவான வழக்கம். குஜராத், கர்நாடக மாநிலங்களில் சில பகுதி மக்கள் மட்டும் காய வைக்கப்படாத பச்சை நிறமுள்ள முழு துவரையை காய்கறி போல சமைச்சு சாப்பிட்றாங்க. பட்டாணி அல்லது பீன்ஸுக்கு பதிலாகவும் அவர்கள் இந்த பச்சை துவரையை உணவுல சேர்த்துக்கிறாங்க. சரி, அறுவடையிலிருந்து இந்த துவரம் பருப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பாக வருவதற்கு நடுவுல எத்தனை நிலைகளை தாண்டி வருது தெரிஞ்சுக்கலாமா? விவசாயிகளிடமிருந்து எடுத்து வரும் துவரம் பருப்புகளை முதலில் டீஸ்டோனர் எந்திரத்தின் மூலம் பருப்புடன் கலந்திருக்கும் கற்களை நீக்குகிறார்கள். பிறகு பெரிய சிறிய சல்லடை மூலம் சின்ன கற்கள், குச்சிகள், மண் இருந்தாலும் அவற்றையும் சலித்தெடுத்து விடுகிறார்கள். பிறகு ஆசா என்ற எந்திரத்தின் மூலமாக பிரத்யேகமான பிரஷை கொண்டு பருப்பின் மீதில் இருக்கும் 50% தோலை நீக்கி எடுக்கிறார்கள். அப்பருப்புகளை ஆயில் ஸ்ப்ரே தொட்டிக்கு எடுத்து வந்து அங்கு பருப்புகளின் மீது கடலை எண்ணெயை தெளிக்கிறார்கள். இப்பருப்புகள் ட்ரை டேங்கில் கொட்டப்படுகிறது. இங்கு 50 டிகிரி செல்சியஸ் முதல் 60 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பக்காற்று பருப்புகளின் மீது செலுத்தப்படுகிறது. பிறகு அப்பருப்புகளை மூட்டை கட்டி 2 நாட்கள் அப்படியே வைக்கிறார்கள். 2 நாள் கழித்து அப்பருப்புகளை மீண்டும் ஒருமுறை சலித்து தூய்மைப்படுத்தி வாட்டர் ஸ்ப்ரே தொட்டிக்கு எடுத்து வருகிறார்கள். இங்கு அப்பருப்புகளின் மீது தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. அப்பருப்புகள் 8 முதல் 12 மணி நேரம் வரை அப்படியே வைக்கப்படுகிறது. பிறகு அவை ஆசா எந்திரத்தின் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு 100% தோல் நீக்கப்பட்ட துவரம் பருப்பாக வெளியே வருகிறது. இறுதியில் பருப்புகளை மீண்டும் ஒருமுறை சலித்தெடுத்து கலர் சார்ட்டருக்கு கொண்டு வருகிறார்கள். இங்கு பருப்பின் நிறத்தின் அடிப்படையில் கிரீன், டங்கி, ஹாஃப் ஒயிட் என்று பிரித்து விற்பனைக்கு அனுப்புகிறார்கள். என்னோட இருக்கிறது காபூல் ரெஸ்டாரண்ட்டுடைய செஃப் மிஸ்டர் பாபு. வணக்கம் சார். என்ன சார் பண்ண போறீங்க? தூர் தால் அல்வா பண்ண போறோம் சார். தூர் தால் அல்வா இல்லையா? துவரம் பருப்பு அல்வா. அல்வா சார். இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? துவரம் பருப்பு, சர்க்கரை, நெய், பால்கோவா, ஏலக்காய் பவுடர், பால், திராட்சை, முந்திரி. இப்போ எங்களுக்காக நீங்க துவரம் பருப்பு அல்வா செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே. முதல்ல என்ன போடணும்? நெய். நெய். துவரம் பருப்பு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்ச துவரம் பருப்பு. இது நம்ம வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு. இது எவ்வளவு நேரம் இதே மாதிரி நம்ம கிண்டி கொடுக்கணும்? கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் சார். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும். ஓகே, அது வரைக்கும். பஞ்சமுட்டி காமரும் பத்திய வியஞ்சனமாம் விஞ்சசுர சன்னிகட்கு மெத்த நன்றாம் பஞ்சின் விழுந்து வரையாது மெலிந்தாரை தேற்றும் கொழுந்து வரையாயினிக்கொள். இது தேரையர் குணபாடத்தில் வரும் பாடல். துவரம் பருப்பை வெண்ணெயிலிட்டு சமைத்து உண்டால் பிடி சதை வளரும், இறப்பைக்கும் உடலிற்கும் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய சுருக்கமான பொருள். ஆயுர்வேதத்துல துவரை வேர் மூல நோய்க்கான மருந்து செய்ய பயன்படுகிறது. பல் ஈறுகளை சுத்தப்படுத்த துவரை இலைகளோடு மிளகு சேர்த்து கொடுப்பதும் ஆயுர்வேதத்துல இருக்கு. இது பல்வலிக்கு நல்ல மருந்து. புரதச்சத்து அதிகம் கொண்ட தானியங்களில் இந்த துவரையும் ஒன்று. 100 கிராம் காய்ந்த துவரம் பருப்பில் 21.7 கிராம் புரதம் இருக்குது. தவிர கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாது சத்துக்களும் இதுல இருக்கு. பச்சை துவரையில வைட்டமின் சி அதிகம் உண்டு. ஆனால் காய்ந்த பருப்பில் இது கிடையாது. ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சு. சுகர் போடும். இப்போ சுகர் சேர்க்கணும் இல்லையா? ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை. சக்கரை போட்டதுக்கு அப்புறம் லேசா அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டே பண்ணணும் இல்லையா? இப்போ பால், மில்க். இப்போ சக்கரை ஒண்ணு சேர்ந்த பிறகு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம் இல்லையா? கொஞ்சம் இப்போ கோவா. இப்போ நம்ம கோவா சேர்க்கிறோம் இல்லையா? இது வந்து ஸ்வீட் சேர்த்த பால்கோவா தான். ஆமா, ஸ்வீட் சேர்த்து. இப்போ வந்து ஒட்டாம நம்ம கிண்டி கொடுக்கணும். ஆமா, கிண்டி.
ஏலக்காய் இப்போ லேசா லேசா ஏலக்காய் பவுடர். இப்போ கொஞ்சமா ஆமாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. போதும். கொஞ்சம் முந்திரி திராட்சை சார். கொஞ்சம் முந்திரி. இந்தா துவரம் பருப்பு அல்வா ரெடி ரெடி இல்லையா? ரெடி. இப்போ அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். ஓகே. துவரம் பருப்பு அல்வா ரெடி. ரெடி. டேஸ்ட் பார்க்கலாம். சார். அல்வா அபாரமா இருக்கு. கடும் பத்தியத்தில் இருக்கிறவங்க கூட துவரைய உணவுல சேர்த்துக்கலாம். இது காய்ச்சல், ஜன்னி முதலிய நோய் கண்டவர்களுக்கும் உண்ண உகந்த உணவு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.